ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்ஸ் அப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம லிவர் பற்றி தான் பார்க்க போகிறோம். லிவர் தான் இருக்கிறதுலே ஒரு முக்கியமான ஆர்கன் நம்ம பாடியில். பிரெயின், ஹார்ட் தவிர ரொம்ப முக்கியமான ஆர்கன் எதுன்னு கேட்டால் லிவர் மட்டும்தான். மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் நமக்கு வரத்துக்கு காரணமே லிவரோட டிஸ்ஃபங்க்ஷன்னு சொல்லாமையும் சொல்லலாம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளுமே லிவரை தான் போய் பாதிக்குது. ஸோ மெயினாக ஸ்மோக் பண்ணுறது, ஆல்கஹால், அப்புறம் லேட்டாக தூங்குறது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இது எல்லாமே லிவரை தான் பாதிக்குது. ஸோ இந்த லிவர் பாதிக்கும் போது தான் நமக்கு இந்த ஸ்கின் டிசீஸ், அப்புறம் ஒரு சில சிஸ்டிக் டிசீஸ்லாம் நமக்கு வரது, ஃபேஸில் பிம்பிள் வர்றது, பேக் ஆக்னே வர்றது எல்லாமே அதனால் மட்டும்தான். ஸோ ஏன் நமக்கு இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ ப்ராசஸ்டு ஃபுட் நம்ம சாப்பிட்றப்போ தான். இந்த ப்ராசஸ்டு ஃபுட் நம்ம எப்போல்லாம் சாப்பிட்றோம்? ப்ராசஸ்டு ஃபுட்னால் முதல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்னால் ஒரு பொட்டேட்டோவாக சாப்பிட்டா அது ஆர்கானிக் ஃபுட். இதுவே பொட்டேட்டோ சிப்ஸாக சாப்பிட்டா அது ப்ராசஸ்டு. டொமேட்டோ அதே டொமேட்டோ சாஸ் ஆர் கெச்சப்பாக சாப்பிட்டா அது ப்ராசஸ் ஃபுட். சில்லியும் அதே மாதிரி தான். சில்லி பச்சை மிளகா சாப்பிட்டா உடம்புக்கு குளிர்ச்சி பியூரிஃபிகேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சரி சில்லி சாப்பிட்டா நல்லது அப்படின்றதுக்காக எண்ணெயில் போட்டு பொரித்த சில்லி இல்லைனா ஒரு சில்லி சாஸ் நம்ம சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு கெடுதல். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபுட்டை ஆர்கானிக் மெத்தடாகவே நம்ம சாப்பிட்டோன்னா அதுதான் ரொம்பவே நம்ம பாடிக்கு, நம்மளோட ஃபுல் ஹோல் பாடிக்குமே நல்லது. இப்போ நம்ம ஒரு ஆர்கனுமே அதோட இடத்துல தான் இருக்கும். ஹார்ட் இங்கே தான் இருக்கும், பிரெயின் அங்கே தான் இருக்கும். இந்த எல்லா ஆர்கனுக்குமே சுற்றி போகிற ஒரே விஷயம் பிளட் மட்டும்தான். ஸோ இந்த பிளட்டு நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு அந்த ஸ்கின் டிசீஸ் அப்புறம் மற்ற ப்ராப்ளம்ஸும் வராமல் இருக்கும். ஸோ இந்த பிளட்டை எப்படி நம்ம க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்னா, லிவரில் நம்ம பண்ணுற ப்ராசஸ்டு ஃபுட், அதாவது இந்த ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அது மார்னிங் சாப்பிட்றோன்னா எப்பயுமே இந்த ப்ராசஸ்டு ஃபுட் டைஜஸ்ட் பண்ண கம்மி நேரம் எடுக்காது. நான் எப்பயுமே ரொம்ப அதிகமான பீக் டைம் தான் எடுக்கும். ஸோ இப்போ நம்ம எதாவது சாப்பிட்றோன்னா, காலையில் ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோன்னா அட்லீஸ்ட் அது மதியம் டைஜஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். இப்போ மதியமும் நம்ம அதே மாதிரி ஜங்க் ஆர் ப்ராசஸ் ஃபுட் சாப்பிடும்போது ஓகே ஈவினிங் ஆர் நைட் ஃபுல்லாக டைஜஸ்ட் பண்ணி முடிக்கும். ஸோ இதுவே நம்ம நைட்டும் திரும்ப அதே ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றப்ப அந்த ஒரு நாளோட வேஸ்ட் அப்படியே நம்ம பாடியிலே தங்கி லிவரில் அப்படியே செட்டில் டவுன் ஆகிடும். ஸோ லிவரில் அந்த டாக்ஸின்ஸ்லாம் செட்டில் டவுன் ஆக ஆக லிவர் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக, இது ஒரு நாள் இல்லை 2 நாளாக வராது, டே பை டே பண்ணுற எல்லா விஷயத்துலுமே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சார் ஏன் அப்போ ஸ்கின் டிசீஸ் வருது அப்படின்னா, இந்த லிவரில் இருக்க ஆர்கன் பியூரிஃபிகேஷன் பண்ணுறப்போ அங்கேருந்து வர பிளட்டு என்ன ஆகும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் ஓவர் த பாடி ஸ்ப்ரெட் ஆகிறதுனால ஈஸியாக டாக்ஸின்ஸ், இதுவே எல்லாமே சொலியபிளே ஆகாது, எல்லாமே ஃபேட் சப்ஸ்டன்ஸும் கிடையாது. ஒரு சில சொலியபிள் டாக்ஸின்ஸ் இருக்குது இல்லையா, அது நம்ம பிளட் கூட கலந்து என்ன பண்ணணும்னா நம்ம பாடி ஃபுல்லாக ஆல் ஓவர் ரீஜன் போகணுன்னே அதுதான் ரேஷஸ்ஸு, ஸ்கின் டிசீஸு, ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம ஒரு சில சாப்பாடு சாப்பிட்றப்போ நம்ம அலர்ஜி ஆகுது, இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அது இதனால தான் வருது அப்படின்றத நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். டே பை டே லிவர் இப்போ ஒரு 50 வயசு 40 வயசுலேயே லிவர் 30% டேமேஜ் ஆயிடுச்சு, 40% டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா இதுனால மட்டும்தான் ஆகுது. டே பை டே சாப்பிட்ற ப்ராசஸ்டு ஃபுட்னால தான். ஸோ அந்த எண்ணெய் படிஞ்சு, அந்த கரை படிஞ்சு, ஸோ அந்த அழுக்கு அப்படியே படிஞ்சு ஒரு அடாசு மாதிரி சேர்ந்து தான் நம்ம லிவரோட ஃபங்க்ஷன் டோட்டலாகவே டேமேஜ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆர்கன்ஸையும் டோட்டலாகவே டேமேஜ் பண்ணுது. ஸோ இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, பியூரிஃபிகேஷன் ட்ரிங்க்கு, டீடாக்ஸ் ட்ரிங்க்கு, அப்புறம் ஏதாவது எண்ணெய் பொருள் இல்லை நான்வெஜ் சாப்பிடும்போது ஹாட் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹாட் வாட்டர் என்ன பண்ணும், நம்ம தொண்டையிலேருந்து வயிறு வரைக்கும் இருக்க அந்த ஃபேட் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அது ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிவர் டே பை டே சேர்த்து வைக்கிறது எல்லாத்தையுமே இவ்வளோ பெருசாக ஆக்குதுன்றப்போ, ஸோ பாய்சன் இஸ் பாய்சன். நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் சாப்பிடுவேன். போன மாதம் நான் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டேன், இந்த மாதம் நான் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றேன். ஸோ அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஒரு துளி விஷமாக இருந்தாலும் விஷம்தான். நான் ஒரே ஒரு வாட்டி தான் சாப்பிட்டேன், செகண்ட் டைம் சாப்பிட்டா நான் சாகலை அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்ல முடியாது. ஸோ ஜங்க் இஸ் ஜங்க். அதே மாதிரி தான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாடியில் பாய்சனை சேர்க்கணுன்றது தான் இருக்குது. ஸோ மண்ணுக்கு கீழே விளையிற எல்லா பொருட்களுமே லிவர் ஃப்ரெண்ட்லி. அதாவது இந்த பொட்டேட்டோ, ஆனியன்,
ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி பொருட்கள்லாம் ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்லி யாருக்குன்னா லிவருக்கு. இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்றப்ப லிவர் வந்து பொறுமையாக க்ளீன் ஆகும். நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிச்சிட்டேன், எனக்கு வந்து லிவர் ஃபுல்லாக கழுவி விட்ட மாதிரி ஆயிடுச்சு, க்ளீனாக ஆயிடுச்சுன்னா ஆகாது. நம்ம டே பை டே குடிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணோன்னா 48 டேஸ் பண்ணால் தான் அதோட ஃபுல் பெனிஃபிட்டே நமக்கு தெரியும். அது வந்து பாடியில் டக்குன்னு போனோடனே அது பொறுமையாக அப்சார்ப் ஆகி 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 தான் வந்து போகும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க்கே வந்து குடிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அது வந்து டீடாக்ஸ் பண்ணிடாது. அந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்கில் இருக்க நியூட்ரியன்ஸை முதல்ல அந்த டெஃபிஷியன்ட் இருந்ததுன்னா எல்லா ஆர்கன்ஸும் அந்த அப்சார்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நாளடைவில் தான் நம்ம எதுக்காக குடிக்கிறோமோ அது எல்லாத்தையும் அந்த ஹோல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு தான் அதுக்கு மேலே இருக்கிறத ஃபில் பண்ணும் அந்த ட்ரிங்க்கு. ஸோ அதனால் ஒரு நாள் குடிச்சிட்டு எனக்கு வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. தொடர்ந்து 48 டேஸாவது குடிக்கணும். அதுக்கு மேலேனா 3 மந்த்ஸாவது நம்ம கண்டிப்பாக பண்ணால் தான் ஒரு ஃபுல் பெனிஃபிட் ஆர் எஃபெக்ட் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ லிவரை நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்க தான் நம்ம ஸ்கின் க்ளோ, ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அப்புறம் நல்ல டைஜஷன் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ லிவர் வந்து பிரெயின், ஹார்ட் மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான ஆர்கன். அது இல்லைன்னா எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்மோக் பண்ணுறது, லேட்டாக தூங்குறது, ஆல்கஹால் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணால் ரொம்பவே நல்லது. ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா ஸ்மோக் நீங்கள் பண்ணக்கூடாது, ஸ்மோக் பண்ணுற இடத்துலையும் நீங்கள் இருக்கக்கூடாதுன்றதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வான் போல் வளரும், வளமுடன் வாழும். பை ஃப்ரெண்ட்ஸ்.